அன்புராஜா அவர்கள் மதுரையிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். கருத்துக்களை கேட்கலாம். அன்புராஜா சார் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இப்போ திருப்பரங்குன்றம் விஷயமா தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏற்கனவே பாண்டியம்மாள்னு ஒரு அம்மா பேசினாங்க, வெங்கடேசன் ஒரு சார் பேசினாரு அங்கிருந்து. இப்போ நீங்க உங்களுடைய பார்வை அங்க எப்படி சார் இருக்கு? இப்போ என்னன்னா தமிழ்நாடு அரசு வந்து திருப்பரங்குன்றம் மக்களை வந்து வழிபாடு செய்ய விடாம தடுக்கிறாங்க, அவங்களுக்காக நாங்க போராடுறோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அங்க இருக்கிற அந்த RSS இந்து முன்னணி பாஜக எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அங்க என்ன சார் நடக்குது? உண்மையிலே பாத்தீங்கன்னா மேடம், இங்க தமிழ்நாடு அரசு தடுக்கல, இந்த பிஜேபி RSS கும்பல் தான் எங்களை சாமி கும்பிட விடாம தடுக்கிறாங்க. ஏன்னா இந்த ராம ரவிக்குமார்ன்ற நபர் எந்த ஊரை சேர்ந்தவர், திருப்பரங்குன்றத்தை சேர்ந்தவரா, இங்க என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியாது. அவருடைய சுயலாபத்துக்காக இந்த வழக்கை போட்டுட்டு அவர் போய் நீதிமன்றத்துல போய் உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்காரு. இங்க வந்து அயோத்தியா மாத்தணும் அப்படின்ற ஒரு அஜெண்டாவோட செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க திருப்பரங்குன்றத்துல இஸ்லாமிய சொந்தங்களும் நாங்களும் மாம மச்சானா பழகிக்கிட்டு இருக்கோம். நான் மாசம் மாசம் கிரிவலம் போவேன். கிரிவலம் போகும்போது மலைக்கு பின்னாடி தென்பரம் குன்றம்ன்ற பகுதியில ஒரு இஸ்லாமிய மாமா முகமது ரபீக்ன்றவரு பல வருஷமா அந்த கிரிவலம் போறவங்களுக்கு, வெயில்ல போறவங்களுக்கு தண்ணி கொடுப்பாரு, இலவசமா தண்ணி கொடுப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது நீங்களே போனா கூட பாக்கலாம். அந்த அளவுக்கு நாங்க வந்து இஸ்லாமியர்களும் நாங்களும் ஒற்றுமையா இருந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்ல, அவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறோம். இப்ப நேத்து முந்தானத்து இங்க வந்தவங்க எல்லாம் அந்த ராம ரவிக்குமார் கூட வந்தவங்க யாருமே திருப்பரங்குன்றத்தை சேர்ந்தவங்களே கிடையாது. எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியாது. அதான் எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு. நாங்க இன்ன வரைக்கும் வந்து அவ்வளவு ஒற்றுமையா இருக்கோம். கண்டிப்பா. ஆனா இப்போ வந்து பொதுமக்கள் வந்து மனு கொடுத்திருக்காங்க, அதனாலதான் நாங்க இந்த பிரச்சனையை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல் முருகன் சொல்லிட்டு ஒன்றிய அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் சொல்றாரு. காவல்துறை வந்து மக்களை வழிபட போக விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க. காவல்துறை இப்ப அங்க என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ணுது நீங்க பாக்குறீங்க சார்? காவல்துறை மிக அருமையா செயல்படுது, பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் யாரோ வந்து மனு கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. அந்த மனுவை பொது வெளியிட தயாரா இருக்காரா? அது யாரு கொடுத்ததுன்னு தெரியுமா அவருக்கு? அந்த மனுவை பொது வெளியிட சொல்லுங்க, பப்ளிக்கா வெளியிட சொல்லுங்க, நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இவங்க ஆவுண்டா கொண்டு வர்றது இந்த ஆகம விதியை கொண்டு வருவாங்க. இப்ப 2006ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா அர்ச்சக நியமன கமிட்டின்னு AK ராஜன் தலைமையில அரசாங்கம் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. அந்த கமிட்டி ஸ்தபதி கணபதி ஐயா கிட்ட போய் பல கருத்துக்களை கேட்கிறாங்க. அப்ப ஸ்தபதி கணபதி ஐயா வந்து ஆகம விதிகள் படி கட்டப்பட்ட கோயில்கள்னா இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல கருத்துக்களை எடுத்து சொல்றாரு. அவர் சொன்னது அடிப்படையில பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகன் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில், பிள்ளையார்பட்டியில இருக்கிற அந்த விநாயகர் கோயில், இந்த 3 கோயில் வந்து ஆகம விதிப்படியே கட்டப்பட்ட கோயில்கள் இல்லைன்றாரு. அப்போ இங்க ஆகம விதிகளே பொருந்தாது. இவங்க ஆகம விதிப்படின்னு எப்பயுமே பேசுவாங்க. ஆகம விதி வந்து திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு பொருந்தாது. இங்க தீபம் ஏத்துறது ஏத்தாதது வந்து எனக்கு 35 வயசு ஆகுது. எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து அந்த பிள்ளையார் கோயில்ல தான், உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் தீபம் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதே மாதிரிதான் இப்பயும் ஏத்தி இருக்காங்க. இதுல எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. இப்ப கொண்டு போய் எல்லக்கல்லுல போய் தீபயாத்தனம் சொல்றாங்களே, இதெல்லாம் நியாயமா? இல்ல, அதுக்குதான் அவர் நீதிபதி திரு GR இவர் சுவாமிநாதன் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல தீபம் ஏத்துறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்ப வீடுகள்ல எல்லாம் நிறைய இடங்கள்ல நம்ம வந்து தீபம் ஏத்தி வைக்கலையா கார்த்திகை திருநாளுக்கு, அந்த மாதிரி அங்க ஏத்துனா என்ன அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஒன்றுக்கு மேற்பட்ட 1000க்கு மேற்பட்ட விளக்கு வந்து திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள்ள ஏத்திருக்காங்க. ஏன் ஒரு விளக்கு மேல ஏத்தனா அவருக்கு என்ன செய்யுதுன்னு எனக்கும் தெரியல. 1000 லட்சக்கணக்கான விளக்குகள் வந்து கோயிலுக்குள்ள எரியுது. அன்னைக்கு ஒரு சடங்குக்காக, சம்பிரதாயத்துக்காக அந்த உச்சி பிள்ளையார் கோயில்ல ஒரு விளக்கு ஏத்துவாங்க. அது அந்த ஒரு நாள்ல அது முடிஞ்சு போயிரும். சரி, கண்டிப்பா சரி. இப்ப அந்த தர்கா அங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற இடத்துக்கு வச்சுக்கோங்கன்னு ராஜா சொல்றாரு. திருப்பரங்குன்ற மக்களான உங்களுடைய கருத்து என்ன சார்? அது அந்த தர்கா அங்க இருக்கிறதுனால இந்து சமய மக்களினுடைய வழிபாட்டுக்கு ஏதாவது இடைஞ்சல் இருக்கிறதா? அந்த தர்காவை வந்து அவர் சொல்றாரு அயோத்தியில எப்படி வேற இடத்துல பாபர் மசூதியை கொண்டு போயிட்டாங்களோ அந்த மாதிரி நீங்களும் எடுத்துட்டு போக வேண்டியதானே, வேற எங்கேயாவது வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு அவர் ராஜா சொல்றாரு. ராஜா ஒரு வாட்டியாச்சும் அந்த மலை மேல ஏறி இருக்காரா? நயனார் நாகேந்திர ஒரு வாட்டியாச்சும் அந்த மலை மேல ஏறி அந்த தர்கா எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா? அந்த தர்கா இருக்கிறது எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தான். ஏன்னா எல்லா வழிபாடும் அங்க இருக்கிறது எங்களுக்கு உள்ளபடியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க அங்க போனோம்னா அங்க மலை மேல ஏறி போனா ரொம்ப டயர்டா இருக்கும், தண்ணி தவிக்கும். அங்க போய் அந்த தர்கால தண்ணி குடிச்சுக்குருவோம் நாங்க.
ஏன்னா அவங்களும் சாப்பாடு போடுவாங்க. அங்க வந்து அவங்க முஸ்லிம் மக்கள் வந்து இது வழிபாடு பண்ணும்போது அவங்க ரம்ஜான் அப்பெல்லாம் நல்லா சாப்பாடு போடுவாங்க. அதான் அங்க நாங்கெல்லாம் வந்து போய் நல்லா இது சாப்பிடுவோம். ஆடெல்லாம் பலி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி வந்து கறி விருந்தெல்லாம் போடுறாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து இந்து மக்களுக்கு வந்து ஒவ்வாத ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி இருக்கா சார் அந்த மாதிரி ஏதாவது? இந்து மக்களுக்கு ஒவ்வாத விஷயமா? நம்ம கருப்பசாமிக்கு கிடா வெட்டுறோம், முனியாண்டி சாமிக்கு கிடா வெட்டுறோம். இது என்ன ஒவ்வாத விஷயம்? இது எல்லா பேரும் நம்ம பண்றது தானங்க. இதுல என்னங்க இருக்கு? கீழே அதை ஒட்டி பாத்தீங்கன்னா தென்பரங்குன்றத்துல சமணர் படுகைகள் இருக்கு. அப்ப அங்கேயும் ஒரு கொடி பிடிச்சுக்குருவாங்க. இது வந்து முருகன் கோயிலு, சமணர் படுகைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? ஓகே 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 சார், ஃபைன் சார். இப்போ நிறைவா ஒரு கேள்வி. இப்போ தமிழ்நாடு அரசினுடைய நடவடிக்கைகள் பத்தி திருப்பரங்குன்ற மக்களாகிய உங்களுடைய கருத்து என்ன சார் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை? தமிழ்நாடு அரசு ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மிக சிறப்பா செயல்பட்டு இருக்காரு. எந்த நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்தாலும் என்ன நடைமுறையோ அதை சூப்பரா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. இந்த பிரச்சனைய இவ்வளவு ஸ்ட்ராங்கா எதிர்கொண்டதுக்கு எங்க முதலமைச்சருக்கு நன்றி, இந்த திருப்பரங்குன்ற மக்கள் சார்பா நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி அன்புராஜா சார், ரொம்ப அழகா தெளிவா வந்து நீங்க பேசியிருக்கீங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு.